உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்னைக்கு பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்ப எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பா இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான், காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்க இந்த பூமியில உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்க எங்க வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினா அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினா மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியல் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்ப சமீபமா உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி என்பர்களே, ஆடி மாசம் நான் பதிவின் தொடக்கத்துல சொன்னேன், குரு சூரியன்கிற உயர்ந்த ஒரு சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னேன். இந்த குரு சூரியன் சேர்க்கை யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா மகர ராசிக்கு நல்லது.
ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, ராகு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, பாத சனி முடிஞ்சிடுத்து. ஆனா மகர ராசிக்கு மற்றும் முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, நினைச்ச காரியத்துல ஒரு வெற்றியில ஜெயிக்க முடியல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சாமி காரணம்? யாரை கேட்டாலும் மகர ராசி சூப்பரா இருக்கு, மகர ராசி சூப்பரா இருக்குங்கிறாங்க. எல்லா தொழில் தொடங்கலாங்கிறாங்க. 2-3 ஹோட்டல் வச்சோம், ஹோட்டல் வச்சதுல பெரிய லாஸ் ஆயிடுச்சு, வியாபாரம் இல்லாம இருக்கு. ஒரு தொழில் தொடங்கணும், அதுலயும் பிசினஸ் இல்லை. அப்ப என்னதான் மகர ராசிக்கு நடக்குது? என்னதான் சொல்றீங்க எல்லாரும்? எந்த யூடியூபை திறந்தாலும், எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் மகர ராசி சூப்பரா இருக்கு, ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே, என்னதான் காரணம்? அப்ப ஒரு சில காரணங்களால், அதாவது சுய கர்மா, சஞ்சித கர்மா, பாவ கர்மா, அந்த மாதிரி சுய கர்மாவால் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது மே மாசம் 20 தேதிக்கு மேல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப், அந்த ஜூன் மாசம் நல்லா இருந்திருக்குமே உங்களுக்கு. ஜூன் மாசம் ஓரளவுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும், வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கலாம், முன்னேற்றத்திற்காக வேலை வாய்ப்புகள் தொடங்கி இருக்கலாம், வெளிநாடு போவதற்காக ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விசா ரினிவலோ, அங்கே இருக்கக்கூடிய வம்பு வழக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு ஃபேவரபிளான தீர்ப்புகள் வந்திருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கலாம், நீங்க நினைக்கிற மாதிரி வெற்றி பெற்றிருக்கலாம். நிறைய நன்மைகள் நடந்திருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. நம்ம பார்க்குறோம், நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாசம், இந்த ஜூன் மாசம் நல்லா இருந்திருக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு. ஆனா பாருங்க, இந்த ஆடி மாசம் பிறக்கின்ற போது குருவும் சூரியனும் எனவே 8ஆம் அதிபதி பார்க்கிறாரு. மறைமுகமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு கிரகம் நேர்பார்வையாக குருவோடு இணைந்து பார்க்கிறார்கள். யார? மகர ராசியை பார்க்கிறாங்க. அப்ப நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வீடு கட்ட யோகம் வரும், சொத்து வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய யோகம் வருது. ஒரு இடம் வாங்குற சாமி, ஒரு 10 ஏக்கர் வாங்குறேன், ஒரு 100 ஏக்கர் வாங்குறேன், அல்லது ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன், ஒரு ஃபேக்டரி கட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி, ரொம்ப நாளா தடைப்பட்டுட்டே இருந்தது, இப்பதான் அதை மூவ் பண்றேன். இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், ஒரு விஷயம், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு கடையா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், கட்ட ஆரம்பிச்சோம்னால இழுத்துட்டே போகுதுன்னா அது பூமி தோஷம் இருக்குன்னு அர்த்தம், இடதோஷம் இருக்குன்னு அர்த்தம். வாஸ்து வேற, இடதோஷம் வேற. அது ஒரு கம்பெனியே ரன் ஆகிட்டு இருக்கு, அதுல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வருது பிசினஸ்ல, திடீர்னு ஒரு பயம் ஏற்படுது, பையர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க, பார்ட்னர்ஸ்குள்ள வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போடுறாங்கன்னா அங்க இடதோஷங்கள் இருக்குன்னு அர்த்தம், இடத்துல தோஷம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எவ்வளவோ கம்பெனிகள், இங்கிருந்து கொல்கட்டா போயிட்டு வந்திருக்கோம், ஹிமாச்சல் பிரதேஷ் அங்க போயிட்டு வந்திருக்கோம், மத்திய பிரதேஷ் அந்த அங்க போயிட்டு வந்திருக்கோம். இப்போ நிறைய கம்பெனிகள் நிறுவனம், நாக்பூர்ல, புனேல பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே, மும்பைல. தொழில் நிறுவனங்கள்ல கஷ்டம் வருது, பார்ட்னர்ஸ்குள்ளேயோ பிசினஸ்லயோ ட்ரபிள் வருதுன்னு சொன்னாக்கா அது இடதோஷம் காரணமாக இருக்கும். அப்ப அதற்குரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? ஆனா பாருங்க மகர ராசி என்பர்களே, நீங்க படிப்படியா நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல எதிர்காலம் காத்திருக்கு. சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, ஹாப்பியா இருங்க. உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம், வருமானத்துல நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம், வேலையில நிம்மதி, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வது என்று நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்ப இன்னும் கூட நல்லது நடக்கணும்னா தர்மம் செய்ய வேண்டும், செய்த பாவம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கர்மா தீர தர்மம் செய்யுங்கள் மகர ராசி அன்பர்களே.